என்னையா சொல்ற? என் சின்ன வயசுல இருந்தே நான் ஆசைப்பட்டு கேட்டதெல்லாம் நீங்க வாங்கி கொடுத்துருக்கீங்க. நான் வளர்ந்ததுக்கு அப்புறம் ஆசைப்பட்டு கேட்கறது இந்த ஆர்த்தியை தான். அவன் மேல நான் நிறைய ஆசைகளை வளர்த்துக்கிட்டு இருக்கேன். வாழ்ந்தா அவ கூட தான் வாழ்கிறது முடிவோட இருக்கேன். ஆனா இந்த கல்யாணத்துல இப்படி ஒரு சிக்கல் வரும்னு நான் நினைக்கவே இல்லை. இந்த சிக்கலுக்கு பயந்து அவளை இழக்க நான் தயாரில்லை. அம்மா, அவ போடுற கண்டிஷன் என்ன? அவ கல்யாணம் பண்ணிக்க போற பையனுக்கு அம்மா இருக்கக்கூடாது, அவ்வளவுதானே? வீட்டோட மாப்பிள்ளையா இருங்கறா, இருந்துட்டு போறேன், அவ்வளவுதானே? அம்மான்னு ஒருத்தி நான் குத்துக்கலாட்ட இருக்கும்போது இந்த கல்யாணம் எப்படி நடக்கும்? இதானே உங்க கேள்வி? அம்மா, நீங்க இருக்கிறதா நாம ஏன் காட்டிக்கணும்? அம்மா உயிரோட இல்லைன்னு ஒரு பொய்யை சொல்லிட்டா போச்சு. சாலாஜி, வாங்க ஐயா, வாங்க. நீங்க வருவீங்கன்னு தான் காத்துக்கிட்டு இருந்தேன். ஊஞ்சல்ல உட்காருங்க. எங்க அவன்? இல்லதான் இருக்க. கூப்பிடவன. ஐயா சத்தே, நிதானமா பொறுமையா கொஞ்சம் பேசுங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். கூப்பிடவன. வாங்க. வந்து நேரம் ஆச்சா? இப்பதான் வந்தேன். என்ன கல்யாணமா? ஏன் செஞ்சுக்கூடாதா? செஞ்சுக்கலாம். நாங்களே கல்யாணத்தை பண்ணிட்டு அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். நீயாவது கொஞ்ச நாள் நிம்மதியா இருக்கலாமே. நிச்சயமானதுக்கு அப்புறம் நானே இன்விடேஷன் கொண்டு வந்து கொடுக்கலான்னு இருந்தேன். சரி, நீயே ஒரு வார்த்தை நேர்ல சொல்லியிருக்கலாம். பரவாயில்ல, சாலாச்சி எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டா. ஆனா எனக்கு இந்த கல்யாணத்துல சம்மதம் இல்லை. பரவாயில்ல, உங்க சம்மதத்தை யாரும் கேட்கலையே. மோக சாலாச்சி, அப்பா, பொதுவா கல்யாணம்ங்கிறது ஒரு மஞ்சள் கயிறு மஞ்சள் துண்டு இதை வச்சு 3 ரூபா செலவுலயே முடிச்சிடலாம். 3 லட்சம் 30 லட்சம் செலவு பண்ணி ஊரை கூட்டி உறமுறையார் முன்னிலையில இந்த கல்யாணத்தை ஏன் நடத்துறாங்க தெரியுமா? நாளைக்கு இவங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா இந்த ஊரும் உறமுறையார் வந்து உதவி பண்ணுவாங்கிற நல்ல நோக்கத்தோடு தான். ஆனா நீ ஊரையும் கூட்டல, உறமுறையாரையும் கூட்டல, பெத்த தாயே தள்ளி வச்சு தாலி கட்டுறேங்கிற. இது கல்யாணமா? இது கல்யாணமாடா? மாமியார வேண்டாம்னு சொல்ற ஒருத்தி அவ கழுத்துல தான் தாலி கட்டுவேன் ஒத்த கால வைக்கிற நீ. உன்னை பெத்து வளர்த்து இந்த நிலைமைக்கு ஆளாக்குறவ இதோ நிக்கிறாள் உங்க அம்மா இவடா. இத்தனை வருஷ வாழ்க்கையில இவ கண்டதெல்லாம் என்ன? கஷ்டமும் கண்ணீரும் தான். மேல மேல போட்டு ஏண்டா ஏண்டா அவளை வதைக்கிறீங்க? இவ பொம்பளை தானே, வாயிலா பூச்சியாச்சே, கேட்கறது காலையில நினைச்சீங்களா? நான் இருக்கட்டா. என்ன சொன்னேன்? இந்த கல்யாணத்துக்கு ஏன் சம்மதம் தேவையில்லையா? ஏன் சம்மதம் இல்லாம இந்த கல்யாணம் நடக்காதுடா. சாலாஜி, இப்ப சொல்றேன், இந்த வீட்டு ஆம்பளையா சொல்றேன், உனக்கு புருஷனா இருந்து சொல்றேன், இவனுக்கு அப்பனா இருந்து சொல்றேன். இவனுக்கு நான் தான் பொண்ணை பார்க்க. நான் பார்க்க அந்த பொண்ணு கடத்துல இவன் தாலியை கட்டணும். சொல்லுவே அவன்கிட்ட. நீங்க யார் சார் எனக்கு பொண்ணு பார்க்கறதுக்கு? இல்ல தெரியாம தான் கேக்குறேன். நீங்க யார் எனக்கு பொண்ணு பார்க்கறதுக்கு? டேய் மோக, சும்மா இருங்கம்மா. குடும்ப வாழ்க்கையில என்ன சுகத்தை கண்டா உங்க அம்மா என்ன பார்த்து கேட்டீங்களே? உங்களை கல்யாணம் பண்ணிட்டு உங்க பொண்டாட்டி என்ன சந்தோஷத்தை கண்டா நான் கேட்டேனா? உங்க மூஞ்சியை எங்க சார் கொண்டு போய் வச்சுக்குவீங்க? நீங்க எங்களை அம்போன்னு விட்டு போனதுக்கு அப்புறம் மழை வெயில்னு பார்க்காம தெரு தெருவா ஆப்பம் விட்டு பெத்த பிள்ளைங்களோட வயிற்று பசி ஆத்தினாலே இந்த தாய். அப்ப எங்க சார் போனா இந்த வீட்டு ஆம்பளை? பிள்ளைங்களை பெத்துட்டா மட்டும் போறாது, அவங்கள பொறுப்பா வளர்க்க தெரியணும். பிள்ளைங்களை பெத்துட்டு பேர் வைக்கிற வரைக்கும் கூட இருந்துட்டு அவங்கள பொறுப்பா வளர்க்க வேண்டிய காலகட்டம் வரும்போது எங்க சார் போனா இவங்க புருஷன்? அப்பா பெரிய அப்பா அப்பா வந்துட்டார். என்ன படிக்க வைக்க வேண்டிய நேரத்துல எங்க சார் போனார் எங்க அப்பா? துணிமணி வாங்கி கொடுத்து எங்க மானத்தை காப்பாற்ற வேண்டிய நேரத்துல எங்க சார் போனார் அந்த அப்பா? நல்லது கிடத்தை எடுத்து சொல்லி ஒரு நல்ல எதிர்காலத்தை உருவாக்க வேண்டிய நேரத்துல எங்க சார் தொலைஞ்சு போனார் இந்த அப்பா? அப்பாவா? அப்பா பெருசா பேச வந்துட்டாரு. எனக்கு அந்த பொண்ணத்தான் பிடிச்சிருக்கு. அந்த பொண்ணத்தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன். பிடிக்காத பொண்டாட்டியோட உங்களால வேணா குடும்பம் நடத்த முடியும், என்னால முடியாது. நான் சொல்ற பொண்ணு கழுத்துல தான் நீ தாலி கட்டணும். என்ன சார் ஆர்டர் போடுறீங்க?
எனக்கு ஆர்டர் போட உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? என்னடா போகுது பார்த்தா மேல மேல பேசிக்கிட்டே போற. உங்ககிட்ட அவங்களுக்கு இல்லாத உரிமை வேற யாருக்குடா இருக்கு? அவங்கள பார்த்தா கேட்கிற உரிமை இருக்கான்னு உனக்கு உயிர் பிச்சை கொடுத்தவங்கடா அவங்க. உனக்கு உயிர் பிச்சை கொடுக்கணுங்கிறதுக்காகவே நிம்மதியை தொலைச்சிட்டு உட்கார்ந்து இருக்காங்கடா. அவங்கள பார்த்து உரிமை இருக்கான்னு கேட்கிற. எனக்கு அன்னைக்கே தெரியாதுடா உயிர் பிச்சை கொடுத்தவங்க நெஞ்சிலேயே நீ இப்படி எட்டி உதப்பேன்னு. அந்த அறிவு மட்டும் எனக்கு அன்னைக்கே இருந்திருந்தா அவங்கள நான் விட்டு கொடுத்திருக்க மாட்டேன். அவங்கள நான் இழந்திருக்க மாட்டேன். நீ சொன்ன மாதிரி இந்த வீட்டுக்கு ஒரு ஆம்பளை இருந்திருப்பாங்க, எனக்கு ஒரு புருஷன் இருந்திருப்பாங்க, உனக்கு ஒரு அப்பா இருந்திருப்பாங்க. நீ உசுரோட இருந்திருந்தா உரிமை இல்லையா? உரிமை. இப்ப என்னடா அந்த பொண்ணு நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அவ்வளவுதானே? தாராளமா பண்ணிக்க, சந்தோஷமா பண்ணிக்க. நீ தான் சொல்லுவிய, அடிக்கடி சொல்லுவிய, அம்மா நீ இந்த வீட்டுக்கு அஸ்திவாரம் மாதிரின்னு. அஸ்திவாரம் எப்பவுமே கண்ணுக்கு தெரியாதுப்பா, மறைஞ்சேதான் இருக்கும். அந்த அஸ்திவாரம் மாதிரி நானும் மறைஞ்சிருந்தேன் உன் கல்யாணங்கிற கட்டடத்தை கட்டி முடிச்சிடுறேன். சந்தோஷம் தானே? ஆனா என் முன்னாடி நீ அவங்களை இப்படி தரக்குறவா பேசிருக்க கூடாதுடா. அவங்க எம்பிட்டு கஷ்டப்படுவாங்க. மன்னிச்சிருங்கம்மா. நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்காத, அவங்ககிட்ட கேளு. சலாச்சி, இப்ப அவ என்ன தப்பா சொல்லிட்டான்? உலகத்தானே சொன்னான். அவன் பிறப்புக்கு நான் காரணமா இருந்தனே தவிர அவனை வளர்த்தனா, படிக்க வச்சனா, ஆளாக்குனா எல்லாத்தையும் நீ செஞ்ச. அவன் என்ன திட்டல, உன்னை வாழ்த்தி இருக்கிறான். அவன் கோபத்துல என் மேல வீசுற ஒவ்வொரு கல்லையும் உன் மேல போடுற பூவா நான் நினைக்கிறேன். என்னப்பா, அந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கணும். உங்க அம்மாவே சம்மதம் சொல்லியாச்சு, நான் மறுக்கவா போறேன்? ஏதோ அப்பாங்கிற உரிமையில நான் கொஞ்சம் அதிகமா பேசிட்டேன். ஆனா அந்த உரிமைக்கும் ஒரு எல்லைக்கோட்டை நிர்ணயம் பண்ணி காட்டின பாரு. அப்பா, ஏதோ அந்த பொண்ணு மேல உள்ள ஆசையில உங்க மனசு நோக்கும்படி நடந்துட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. மருமக நல்லா தான் இருக்கிறா, நல்ல செலக்ஷன் தான். அதான் இவளையே கட்டிக்கிறேன் பையன் ஒத்த கால நிக்கிறான். எப்படியோ சலாச்சி, நீ அஸ்திவாரம் மாதிரி மறைஞ்சு நிக்கிறேன்னு சொல்லிட்ட. நான் தான் டிஸ்ஆண்டினா மாதிரி பெருசா தெரியும் போல் இருக்கு. என்ன அப்பா இருக்காங்கன்னு சொன்னா தானே? ஓ, அதுவும் சொல்ல போறது இல்லையா? அவன் தான் வீட்டோட மாப்பிள்ளையா போறானே உங்களை மாதிரி. ஓ, அது வேறையா? சரி சரி, இந்த கல்யாணத்தை பேசி முடிவு பண்ணிட்டோம். இந்த கல்யாணத்துக்கு சம்பந்தி வீட்டுக்காரங்களே, அதான் மீனா புகுந்த வீட்டுக்காரங்களே கூப்பிடணுமா வேண்டாமா? வருத்தப்பட மாட்டாங்களா கூப்பிடலன்னா? இதையெல்லாம் நான் யோசிக்காம இல்லையா. நல்ல வேளையா இந்த நேரம் பார்த்து நம்ம மீனா புருஷனுக்கு பம்பாய்க்கு வேலை மாத்தலா இருக்கு. இன்னும் ஒரு வாரத்துல சம்பந்திகளும் பிள்ளைகளை கூட்டிக்கின்னு பம்பாய்க்கு போயிட போறாங்க. அதனால கல்யாணத்துக்கு அவங்கள கூப்பிடணுங்கிற பயம் இல்ல. சரி, இன்னைக்கு நமக்கு சகதமா வெளியூர் போயிடுறாங்க. என்னைக்காவது ஒரு நாள் இந்த விஷயத்தை உங்களுக்கு சொல்லணுமா இல்லையா? சொல்லேன்னா வருத்தப்படுவாங்களா மாட்டாங்களா? மெதுவா சொல்லிக்கினா போச்சு. சொல்ற விதத்துல சொன்னோம்னா புரிஞ்சுக்குருவாங்க. அதோட நம்ம ஹோட்டல்ல இருக்கிறவங்க எல்லாம் நம்ம ஆளுகதே. சரக்குல இருந்து சப்ளையர் வரைக்கும் நமக்கு சாதகமாத்தே நடந்துக்குவாங்க. அப்புறம் என்ன? சரி, நல்லபடியா பார்த்து கவனிச்சு செய்ய. இதுக்கு மேல என் மாமனார் முருகன் பார்த்துக்குவான். என்னது? என்னையா சொல்றீங்க? முருகன் உங்களுக்கு மாமனாரா? ஆமா, நீதானே அடிக்கடி சொல்லுவே எங்க அப்பா முருகன் பார்த்துக்குவான்னு. முருகன் உனக்கு அப்பன்னா எனக்கு மாமனார் தானே. ஆமா ஆமா, மாப்பிள்ளைக்கு மருமகனுக்கும் ஒரு விதத்துல ஒத்துமதே. என்ன சொல்ற சாலாச்சி? இல்ல, உங்க மாமனார் முருகனுக்கும் 2 பொண்டாட்டி தானே, அதைத்தான் சொல்றேன். சரி, நான் வாரேன். வணக்கம் ஆச்சி. வாங்க சோசியர் ஐயா. 8ல யார் இருக்காங்க? 8ல சனி இருக்கா? 8ல நீங்களையா இருக்கீங்க? ஓஹோ, என் ரூமை சொல்றீங்களா? ஆமா, ரூமத்தான் சொல்றேன். 8ஆம் நம்பர் ரூமுக்கு இன்னும் வாடகை வந்து ஆகல. எப்ப குடுக்குறீங்க? குடுக்கறதுதான் என்ன, ஆனா கையில காசு இல்ல. எண்ணத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்றது? காசுதான் கொடுக்கணும். ஆச்சி, ஒரு சின்ன யோசனை. என்ன? ரூமுக்கெல்லாம் வாடகை வசூலிக்காம இருந்தா நல்லா இருக்குங்கிறீங்களா? அது உங்க இஷ்டம். ரொம்ப ஆசைதாயா உங்களுக்கு? அது இல்ல ஆச்சி, தினமும் ஹோட்டல்ல பேப்பர் ரோஸ்ட் போடுறாங்கல்ல. ஆமா, அந்த பேப்பர் ரோஸ்ட்ல வார பலனை எழுதினா உங்களுக்கு வியாபாரமும் பெருகும், எனக்கு பப்ளிசிட்டி கிடைக்கும். எப்படி? என் நாக்கில சனி, உங்க கண்ணில் சூரியன். நான் வரேன். அப்படி இருக்கு கதை. இது யாரு?
வாங்க துப்புரமணி. நான் இப்ப துப்புறதே நிறுத்திட்டேன் ஆச்சு. நீங்க அடிக்கடி இங்க வாரீங்கன்னுதான் நான் வாஷ் பேசனே தூக்கிட்டேன். இப்பதான் தட்டுல துப்புனேன். அடி ஆத்தி, தட்டுல துப்பிட்டு வந்தீங்களா? ஆமா. என்னையா உங்களோட பெரிய அலக்கொடுப்பா இருக்குது. சரி சரி, இப்ப நான் தட்டெல்லாம் தூக்கி வெளியே போடணும். சாப்பிட்டே இல்ல, பிள்ளை கொடுங்க. அதுக்குதான் ஆள் தேடிட்டு இருக்கேன். எங்கிட்டதான் பிள்ளை கொடுக்கணும். பில்லு உங்ககிட்ட கொடுக்கணும். சரி, பணம் யார் கொடுக்கறது? நீங்க தான் கொடுக்கணும். ஓ சுபான், இங்க வாயா. என்னையா இவங்களோட ஆச்சிக்கிட்ட மாட்டீங்கயா? நம்மள பத்தி ஆச்சிக்கிட்ட எடுத்து சொல்லு. சொல்றேன். என்ன என்ன இந்த ஆள் எப்போ நம்ம ஹோட்டலுக்கு வந்தாலும் மூக்கு புடிக்க சாப்பிட்டுட்டு பில்லு கொடுக்கறது எவனா இல்ச்சாவாயம் கிடைப்பானான்னு சுத்தி சுத்தி பாத்துங்கிறான் ஆச்சி. இதே வழக்கமா போச்சு. ஏய்யா, சாப்பிடுறது நீங்க, பில்லு கொடுக்கறது இன்னொரு ஆளா? ஒரு ஆள் வேணா, 2 ஆளா கொடுக்கட்டும். யார் வேணாங்கிறது? உங்களை சும்மா விட போறது இல்ல இன்னைக்கு. ஆமா, இன்னைக்கு நான் ஒரு வழி பண்ணிட்டு தான் மறுவேலை. ஆமா, அரிசி ஊற போட்டிருக்கேன்ல? ஆமா. கிரைண்டர் ரிப்பேர் கந்தன் சொன்னேன். புடி புடி அந்த ஆளை ஆச்சு. கூட்டிட்டு வேண்டாம் ஆச்சு. வேண்டாம் ஆச்சு. இன்னைக்கு நீ மாவு ஆட்டாம நான் விட ஆச்சு போறேன். ஆச்சு வேண்டாம் ஆச்சு. போய்யா, நீ ஆச்சு. இழுத்து. ஏய், ஆண்டியன் எடுத்துக்கடா. வா. அங்க போய் துப்பிக்கின்னு இருந்த தொலைச்சு போடுவேன், தொலைச்சு. ஆமா, என்ன இழுச்சு வாச்சு நினைச்சானுங்களா ஒவ்வொருத்தனும்? இந்தாங்க, உங்களுக்காக பெஸ்ஸலா டீ போட்டு கொண்டாந்துருக்கேன், சாப்பிடுங்க. என்னாச்சு இவ்வளவு சொல்லியும் உங்க மகன் என் மகன் ஆர்த்தியத்தான் கட்டிக்குவேன்னு சொல்றாருன்னா எனக்கு என்ன செய்யறதுன்னே புரியல ஆச்சு. என்ன செய்யறது? 2 பேருக்கும் கல்யாணத்தை செஞ்சிட வேண்டியதே. அது எப்படி ஆச்சு முடியும்? ஏய்யா முடியாது, நான் கொஞ்சம் மறைஞ்சிருந்துக்குன்னு இந்த கல்யாணத்தை நடத்துறதா முடிவு பண்ணிட்டேன். உங்களுக்கு என்ன தலையெழுத்தாச்சு? ஐயா, இப்ப எனக்கு என் மகன் சந்தோஷம் தான் முக்கியம். நான் தள்ளி இருந்தாத்தான் அவன் கல்யாணம் நடக்கணும்னு இருந்தா தள்ளி இருந்துட்டு போறேன். என்ன இப்ப ஊர் உலகத்துல எல்லாம் கொடுமைக்கார மாமியார் கூட எல்லாம் மருமக சேர்ந்து வாழறாங்க. நீங்க ஒரு தங்கமான மாமியார், உங்க கூட சேர்ந்து வாழ என் மகளுக்கு கொடுத்து வைக்கலையா ஆச்சு? அட என்னையா நீங்க, இப்பெல்லாம் எத்தனையோ குடும்பங்கள்ல கல்யாணம் ஆன கையோடவே மகனையும் மருமகளையும் தனி கொடுத்துன வச்சிடறாங்க. அவங்க என்ன அடிக்கடி பாத்துக்கினா இருக்காங்க? அது மாதிரி நினைச்சுக்கின்னு போறேன். எல்லாத்துக்கும் ஒரு சமாதானம், ஒரு ஆறுதல் வார்த்தை தயாரா வச்சிருக்கீங்க ஆச்சு. எத்தனை நாளைக்கு தான் இப்படி ஆச்சு நாடகம் ஆட முடியும்? வேஷம் கலையிற வரைக்கும் ஆடுவோம், பிறகு பாத்துக்குவோம். ஆச்சி, நான் முயற்சி செஞ்சா என் மக ஆசைப்படி உண்மையிலேயே மாமியார் இல்லாத இடம் நிச்சயம் கிடைக்கும். ஆனா நாச்சியாபுரம் விசாலாட்சி அம்மா மாதிரி ஒரு சம்பந்தி அம்மா இந்த தரகனுக்கு கிடைப்பாங்களா? நீங்க வேணா பாருங்க ஆச்சி, இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் என் மக மனசு மாறும். வீட்டுல ஒரு மாமியா இல்லையேன்னு அவ மனசு ஏங்கும். அப்ப கொண்டு போய் நிறுத்தினாச்சு உங்களை அவ முன்னாடி, இவங்கதான் உன் மாமியாருன்னு. அது வரைக்கும் உங்க நாடகத்துல நானும் ஒரு கதாபாத்திரம் ஆச்சு. என் மருமக மனசு நிச்சயமா மாறும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குய்யா. ஆச்சி, தம்பி மோகன சம்பிரதாயப்படி ஒரு நாளைக்கு வந்து பொண்ணு பார்த்துட்டு போக சொல்லுங்க. அட என்னையா நீங்க, வாழைப்பழம் வேண்டாம்னு சொல்ற குரங்கு எங்கனையாவது இருக்குமா? நிச்சயமா வருவேன், சொல்ல வேண்டிய பொய்யெல்லாம் கரெக்டா சொல்லிடுவேன். ஆச்சி, 1000 தான் இருந்தாலும் சம்பந்தியம்மா நீங்க இல்லாம இந்த பொண்ணு பாக்குற சடங்கு, நிச்சயதார்த்தம் இதெல்லாம் நினைக்கவே மனசு கஷ்டமா இருக்கு ஆச்சி. நீங்க ஒண்ணு கவலையே படாதீங்க. இந்த நாச்சியாபுரம் சாலாச்சி எல்லா சடங்குகள்லயும் கலந்துக்குன்னு கூடவே இருந்து பிள்ளைகளை ஆசீர்வாதமும் பண்ணுவா. போதுமா? நாடா அது சத்தத்தையே காணா. இப்படி பட்ட பவுல்ல ஊட்ட திறந்து போட்டு வச்சுக்கிறீங்களா? எவனாவது பூந்த ராவிக்கு புட்டானா என்ன பண்ணுவீங்க? ஐயா இம்மா, யார் மணி? ஒன்னதான் கேக்குறேன், யார் நீ? என்ன கேட்ட? என்ன பார்த்து யார் நான் கேட்டேன்? சரதா, இந்த அறுப்புக்கார ஆறுமுகத்தோட பேத்தி, பொறுக்குப்பட்ட குப்புராசோட பொண்ணு, பிளேடு பக்கிரி பஞ்சாதி அடாவுடி கண்ணம்மா யாருன்னு கேட்டா சும்மா கர்ப்பத்தில் இருக்க குழந்தை கூட கபால் எழுந்து குந்திக்குன்னு சொல்லும். இம்மா கவுரதையில வாழ்ந்துக்கிற என்ன பார்த்து நீ கேக்குற யாருன்னு? நல்லாதான். சரி சரி, என்ன வேணும் உனக்கு? நீ தான் அத்தா வேணும். இல்ல நீதான் கண்ணு வேணும். அதுக்கு தான் இம்மா பாடு பிரியல. உங்க வீட்டுல வேலைக்காரி வேணும்னு நம்ம பேட்டையாண்ட சொல்லிக்கினாங்க, அதான் கண்டுக்குன்னு போலான்னு வந்தேன். குந்து, நான் குந்துட்டா? ஐயோ சும்மா குந்து, கூச்சப்படாம குந்து. நான் இன்னா கண்ணு,
நான் பாட்டுக்கு கூவினே கிடக்குறேன், நீ கண்டுக்காம கம்முனுக்கிறிய. இன்னாவது பேசு. இல்ல நீ பண்ண கலாட்டால வார்த்தையே வரமாட்டேங்குது. அது சரி கண்ணம்மா, வேலை கேக்குறதே கேக்குற, ஒரு வாயா வார்த்தையே கேட்க கூடாது? கேட்கணுமா இப்படி மிரட்டுற? மிரட்டுனா சரிதான், என்ன பார்த்தா மிரட்டுற மாதிரிக்குதா? நீ வேற, நான் ஜாப்டா பேசிக்கினுக்கிறேன் கண்ணு. நீ என் பேட்டையில வந்து பாரு, சும்மா ஊடு கட்டி சலாமத்துனா ஆனானப்பட்ட ஜாம்பஜார் ஜக்குவே ஜகா வாங்கி ஜம்ப் பண்ணிக்குவான். புரியுதா? இது பார் கண்ணம்மா, என்ன சம்பளம் எதிர்பார்க்கறேன்னு முன்னாடியே சொல்லிடு. அப்புறம் கூடுதலா கொடுத்தேன், குறைச்சு கொடுத்தேன் பின்னால தகராறு பண்ணாத. பாரு கண்ணு, இந்த பின்னால தகராறு வளைக்கிறது, அந்த முன்னால பிலிம் காட்டுறது, அப்புறம் ராங் பண்ணி ரவுஸ் விடுறது, இதெல்லாம் நம்ம கையில கிடையாது. எனக்கு இன்னும் ஓணும்னு நான் கறிக்கிட்டா கேட்டுக்கிறேன், நீ கண்டுக்க. டான்னு காத்தாங்காட்டிக்கு 6 மணிக்கெல்லாம் வாச தெளிச்சு கோலம் போட்டுருவேன். நீயும் டான்னு ஸ்ட்ராங்கா ஒரு டம்ளர் நிறைய காப்பி கொடுத்துடணும். தண்ணி காப்பியா கொடுத்தேன்னு வச்சுக்க, குடிக்க மாட்டேன். அத்தாலேயே வாச தெளிச்சிடுவேன். ஈ முக்கியம். அப்பால அது ரோடு இல்ல, ஈரோடு ஆயிடும். உனக்கு தான் பேச்சாரு. அப்பால இன்னும் துணிமணி போட்டுடுவேன், அதையும் நல்லா துவைச்சு காய வச்சிடுவேன். நீயும் வயிற்ற காய வைக்காம நாஸ்டா கொடுத்துடணும். நாஸ்டானா இன்னும் ஒரு நாளைக்கு தோசை, ஒரு நாளைக்கு இட்லி, ஒரு நாளைக்கு இடியாப்பம், ஒரு நாளைக்கு ஆப்பம், பூரி, இப்படி விதவிதமா பண்ணிடுவேன். அதே கொடுத்துரு, எனக்கு போதும். அப்பால என்ன அந்த பாத்திர பண்டம்லாம் விளக்கி கழுவி வெயில்ல கவுத்துருவேன். அதுக்குள்ளேயும் உச்சி ஆயிடுமா, வெயிலுமா, வெயில் வந்துருமா. அப்பால நீ எனக்கு சோறு போட்டுருவேன். சோறுனா என்ன, இந்த பழைய சோறு, ஊசின பயம்பு இதெல்லாம் போட்டேன்னு வச்சுக்க, கடாசிடுவேன். ஆமா, நீ என்ன துன்றியோ அதான் எனக்கு கொடுக்கணும். அதான் எனக்கு வயிற்று கொடுத்துரும். அப்ப நீ கொடுத்துருவேன். அப்பால என்ன டிவி இருக்குதா? கலர் டிவி தானே, இன்னத்துக்கு போடாம வச்சுக்கிற. வீடு கலக்கலன்னு இருக்க வேண்டாமா நேரம்? அத்தை பாத்துக்கினே வீட்டுல வேலை செய்யலாம். என்ன நீ போட்டா தானே அப்பால இந்த விளம்பர இடைவேளைக்கு அப்பால அப்படின்னு சொல்றாங்களே, அந்த நேரம் பார்த்து ஏதாவது நொறுக்கு துணி தின்னுக்கலாம், டிவி பாத்துக்கலாம். அப்புறம் என்ன, நேற்றைக்கும் ஒவ்வொரு படம் போட்டுடுறாங்க, அதையும் பாத்துக்குவேன். அப்புறம் என்ன, இந்த மாமியார் வாரம், வைத்தியார் வாரம் அப்படி சொல்றாங்களே, அதெல்லாம் பார்த்துட்டு தான் போவேன் நானு. அப்பால ஐயோ முக்கியமான சமாச்சாரத்தை மறந்துட்டேம்மா. இந்த பண்டிகை எல்லாம் வருது, இந்த தீபாவளி, பொங்கல், ஈஸ்டரு, பக்ரீத்து, ரம்ஜானு, இந்த கிறிஸ்துமஸ், குட்டு ஃப்ரைடே, ஆவணி ஆகட்டும், இதுக்கெல்லாம் புச்சா எனக்கு புடவை எடுத்து நல்ல புடவையா இருக்கணும். இதே மாதிரி பூ போட்ட புடவை எடுத்து கொடுத்தா தான் கட்டிக்குவேன். கல்லீஜியா இருந்தா கட்டிக்க மாட்டேன். அப்ப என்னன்னா, இந்த நாட்டுல எல்லாம் ஏதாவது தலைவர்கள் செத்து குத்து போட்டாங்கன்னா அதுக்கு வேணா நீ கருப்பு புடவை எடுத்து கொடுத்துரு. துக்கம் கொண்டாடணும்ல, காந்தி சொல்லிக்கிறாரு தேசபக்தி. அவர் என்னன்னா சொல்லிக்கிறாரு, எத்தையாவது கேட்கறமா, இத்தையாவது கேட்கணும்ல, அதுக்காக கருப்பு புடவை கொடுத்துரு, துக்கம் கொண்டாடிடுவோம். அப்பால முக்கியமானது என்ன இம்மா செய்யற, நீ சம்பளம் கொடுக்க மாட்டியா? அதெல்லாம் கொடுத்துருவேன். நீ கொடுக்குற சம்பளம் என்னமோ அத்தையே நான் வாங்கிக்கிறேன். அப்பால இந்த வீட்டுல பொம்பளையா நீ என்ன நினைக்கணும் என்னமோ தெரியல. உன்னை பார்த்தா எனக்கு என் பொண்ணை பாக்குற மாதிரியே இருக்குது. நீ வேணா பாரு, நான் வந்த வேலை உனக்கு தாண்டு கண்ணால ஆக போது, உன்னை கொத்திக்கிட்டு போறான். முடிச்சிட்டியா? முடிச்சிட்டேன். எல்லாம் பேசி முடிச்சிட்டியா? முடிச்சிட்டேன். என்னமோ தெரியல கண்ணம்மா, நீ கொஞ்சம் வாயாடியா இருந்தாலும் உன்னை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. நான் போற வீட்ல இதேதான் சொல்லிக்கிறாங்க. இது பாரு, நீ கேட்டதெல்லாம் நான் குடுக்குறேன். சரி. ஆனா இந்த 10 பண்டிகைக்கு 10 படம் என்னால எடுத்து கொடுக்க முடியாது. தீபாவளிக்கு பொங்கலுக்கு எடுத்து தருவேன். அதுக்கு நான் பொங்கலுக்கு 5, தீபாவளிக்கு 5 எடுத்து கொடுத்தேன். பாத்தியா அம்மா சொல்லிங்க. இது பாரு, வீட்டுல நானும் அப்பா மட்டும்தான். சரி. வேலை எல்லாம் உனக்கு ரொம்ப இருக்காது. மாசம் 75 ரூபா சம்பளம் கொடுத்துறேன். 75 ரூபா தான் கொடுப்பியா? சரி பரவாயில்ல, சம்பளமா பெருசு. சரி, நாங்க நீ கொடுக்கறத நான் வாங்கிக்கிறேன். அப்பால நான் எப்போ டியூட்டியில ஜாயின் பண்ணிக்கணும்? இன்னைக்கே சேர்ந்துக்கோ. இன்னைக்கே வா. அங்க அந்த வீட்ல என்ன கண்ணம்மா? இல்ல, அந்த வீட்ல கொஞ்சம் வேலை இத பாரு, நீ எத்தனை வீட்டுல வேலை செய்யறியோ எனக்கு அதெல்லாம் தெரியாது. இந்த வீட்டுக்கு கரெக்டா வந்துடணும். நான் வராம இருப்பேனா? எம்மா கஷ்டப்பட்டு இந்த இடத்த புடிச்சிருக்கிறேன், விடுவனா? நான் விட்டாலும் என் புள்ள விடுவானா? இல்ல, என் புள்ள இன்னொரு வீட்லயும் வேலை செஞ்சு நான் தமக்கு கட்டுப்படி ஆகும்னு சொன்னா அதான் சொல்லிக்கிறேன். அப்பால இப்ப நான் என்ன பண்ணேன்?